ஹாய் ஃப்ரெண்ட், சூப்பராக ஒரு வெஜிடபிள் லாலிபாப் தான் பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, நான் வந்து முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து குடமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஒரு வானலில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் வெந்துடும் சீக்கிரமாக. ஸோ அதனால் வேகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சமாக மைதா மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் தண்ணி பதமாக நல்லா கரைச்சி இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ப்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரெட் கம்ஸ் வந்து கடையிலையுமே விற்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை வச்சு நம்ம ப்ரெட் கம்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து ப்ரெட் கம்ஸை வந்து ஒரு ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஓரத்தெல்லாம் கட் பண்ண வேண்டாம், அதுவே போட்டால் நல்லா ப்ரௌனாக வரும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு இல்லை 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸும் வெந்து ஆறிடுச்சு. ஸோ இதையும் வந்து இந்த உருளைக்கிழங்கு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு வெங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுட்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு ஏற்கனவே நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம், மைதாவில். ஸோ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கடலை மாவு போட்டுக்கிட்டு நல்லா அது பிடிக்கிற பதம் ஒரு 1/4 கப்பு போட்டுக்கோங்க போதும். கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட் கம்ஸ்லேருந்து கொஞ்சம் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும், நல்லா உங்களுக்கு காரம் வேணும்னா 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை வந்து பிசைஞ்சு நல்லா எல்லாம் சேர்ந்தாப்பில் பிசைஞ்சு இந்த தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. வேணும்னா பொட்டுக்கடலை மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கையில் எண்ணெய் தடவி நம்ம நல்லா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மைதா பேஸ்ட், அதில் நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். நல்லா காஞ்சி வரதுக்கப்புறமா ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காயணும். காயாமல் போட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சும்மா கொஞ்சம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா மேலே அது எழுப்பி வரும். இப்போ ஒன்றா போட்டு மேலே வந்து அந்த கரண்டியை வச்சு நல்லா சேஃபாக மேலே இந்த எண்ணெயை வந்து இப்படி ஊற்றி விடுங்க. மேலே இருக்கிறதும் வெந்துடும். ஸோ இந்த திருப்புற ஸ்டேஜ் வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பிக்கணும். ஏன்னா மேலே வெந்து கருகிடும், உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா ரெண்டு சைடு ஒரு நிமிஷம் விட்டு திருப்பிக்கிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வடிதட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூத்பிக் வச்சு அதில் சொருகி சாசிச்சு கொடுத்து பாருங்கள். சின்னவங்க வந்து பெரியவங்க இருக்கும் சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.